நீங்கள் இந்த வீடியோவை கிளிக் பண்ணியிருக்கீங்கன்னா அதுக்கு 2 ரீசன் தான் இருக்குது. ஒன்று, உங்கள் கம்யூனிகேஷன் ஸ்கில் வீக்காக இருக்குது, இல்லைனா அதை இம்ப்ரூவ் பண்ணணும்னு நீங்கள் உண்மையிலே முயற்சி செய்கிறீங்க. நீங்கள் கன்வர்சேஷனை ஆரம்பிக்கணும் தான் நினைக்கிறீங்க, ஆனால் சரியான டாபிக் கிடைக்கல, சரியான வார்த்தை கிடைக்கல, அதுலேயும் முக்கியமாக எப்படி ஆரம்பிக்கிறதுனே உங்களுக்கு தெரியலையா? அப்போது இந்த வீடியோ உங்களுக்கு தான். இந்த மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்கீங்களா? மோஸ்ட் பீப்புளோட பிக்கஸ்ட் ப்ராப்ளமே கன்வர்சேஷனை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது. நான் சொல்கிறத அப்படியே இமேஜின் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு பார்க்கில் இருக்கிறீங்க. உங்கள் கூட ஸ்கூலில் படித்த ஃப்ரெண்ட் உங்களுக்கு முன்னாடி வந்துட்டு இருக்காங்க. 2 பேருமே பார்த்துட்டு என்ன பேசுகிறதுன்னு தெரியாமல் அமைதியாக நிற்கிறீங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, அவள் ஏதாவது கேட்டால் நம்ம பதில் சொல்லிக்கலாம். உங்களுடைய ஃப்ரெண்டும் அதையே நினைக்கிறாங்க. இதுதான் எல்லாருக்கும் இருக்கிற சேம் ப்ராப்ளம். உங்கள் மைண்டோட பிக்கஸ்ட் மிஸ்டேக்கே நான் என்ன பேசுகிறது. கன்வர்சேஷனை ஸ்டார்ட் பண்ண டைலாக் வேணும்னு நினைக்கிறீங்க, பட் அது இல்லை. கன்வர்சேஷனை ஸ்டார்ட் பண்ண ஒரு பர்ஃபெக்ட் லைன்லாம் வேணும்னு இல்லை, ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணால் போதும். எல்லாரும் சொல்கிறாங்க பேசுங்க பேசுங்க, ஆனால் என்ன பேசுகிறது? டாப்பிக்கே இல்லையே. அதுக்கு தான் நான் சொல்ல போகிற 3 பவர்ஃபுல் மெத்தட். யார்கிட்டையும் எங்கேயும் எந்த சூழ்நிலையும் உங்களால் ஒருத்தவங்கிட்ட கன்வர்சேஷனை தொடங்க முடியும். இந்த மெத்தட் யார் கூட வேணாலும் ஈஸியாக கன்வர்சேஷனை ஸ்டார்ட் பண்ண யூஸ் பண்ணலாம். 3rd மெத்தட் உங்கள் மைண்ட் செட்டே முழுக்க மாற்றிடும், அதை மிஸ் பண்ணிடாதீங்க. நம்பர் 1, த அப்சர்வேஷன் மெத்தட். ஒரு கன்வர்சேஷனை ஸ்டார்ட் பண்ண இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் வேணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் உண்மையிலே உங்களை சுற்றி நடக்கிற விஷயங்களை வச்சு நீங்கள் ஈஸியாக கன்வர்சேஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். உங்கள் மைண்டு பிளாங்காக இருக்கா? அப்போது உங்கள் சுற்றி நடக்கிற விஷயங்களை அப்சர்வ் பண்ணுங்கள். அங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, அட்மாஸ்பியர் எப்படி இருக்குது, இதை வச்சு உங்கள் கூட இருக்கிறவங்க கிட்ட நீங்கள் சில கேள்விகளை கேட்டு கன்வர்சேஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு, நீங்கள் கிளாஸ் ரூமில் இருக்கீங்க. உங்கள் டீச்சர் லெசனை ஃபாஸ்ட்டாக நடத்துகிறாங்க, அது உங்களுக்கு புரியல. உடனே உங்கள் பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்டு கிட்ட டீச்சர் லெசன் நடத்துகிறாங்களா இல்லை ராக்கெட் விடுறாங்களா? உடனே உங்கள் ஃப்ரெண்டும் சிரிச்சுட்டு உங்ககிட்ட பேச ஆரம்பிச்சிடுவாங்க. அடுத்த எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு கடைக்கு போகிறீங்க. அங்கே இருந்தவர் ஒரு சிப் பேக்கெட் வாங்குறாரு. அவர்கிட்ட நீங்கள் கேட்கலாம், பேக்கெட்டில் சிப்ஸ் இருக்கா இல்லை காற்று தான் இருக்கான்னு. அவரும் சிரிச்சுட்டு உங்ககிட்ட பேச ஆரம்பிச்சிடுவார். இந்த மாதிரி சிம்பிள் ட்ரிக்கை யூஸ் பண்ணியே நீங்கள் கன்வர்சேஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். எனக்கு பேச வராது, நான் ஒரு இன்ட்ரோவர்ட். இது ஒரு கட்டுக்கதை. உங்களுக்கு பேச வரலன்னா நீங்கள் இன்ட்ரோவர்ட் இல்லை, ஷை பர்சன். அப்போ இன்ட்ரோவர்ட்னா என்ன? ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன், எலான் மஸ்க், இவங்களால பேச முடியும், ஆனால் கம்மியாக தான் பேசுவாங்க. ஆனால் பேசுனா உலகமே அவங்க பேசுகிறத கேட்கும். ஆனால் நீங்கள் முன்னாடி நிற்கிற பர்சன் கிட்டே பேச ஷை ஆகுறீங்களா? அப்போது நீங்கள் ஷை பர்சன், இன்ட்ரோவர்ட் இல்லை. இன்ட்ரோவர்ட்டுக்கு ஒரு சூப்பர் பவர் இருக்குது. என்னன்னு தெரியுமா? லிசனிங் ஸ்கில். பெஸ்ட் கம்யூனிகேட்டர்னா நான் ஸ்டாப்பாக பேசுகிறவங்க இல்லை, லிசன் பண்ணுறவங்க. உங்ககிட்ட ஒருத்தவங்க பேசிகிட்டு இருக்காங்கன்னா அவங்க சொல்கிறத அப்சர்வ் பண்ணுங்கள். அவங்க கிரிக்கெட் பிடிக்கும்னு சொன்னாங்கன்னா நீங்கள் எந்த பிளேயரை பிடிக்கும்னு கேட்டு கன்வர்சேஷனை கண்டினியூ பண்ணலாம். லிசன், ரியாக்ட், கண்டினியூ. எக்ஸ்ட்ரா பேசணும்னு தான் இல்லை, அவங்க சொல்கிறத லிசன் பண்ணி அதுக்கு ரிலேட்டடாகவே பேசலாம். இப்போலேருந்து இந்த மெத்தடை ட்ரை பண்ணுங்கள். யார் கூடயாவது பேசணும்னு தோணும் போது உங்கள் சரௌண்டிங்கை பார்த்து அப்சர்வேஷன் மெத்தடை யூஸ் பண்ணி கேள்வியை கேட்டு அவங்கக்கிட்ட கன்வர்சேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்பர் 2, த காம்ப்ளிமெண்ட் மெத்தட். இதில் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் எடுத்து பண்ணணும்லாம் தேவையில்லை. ஒருத்தவங்களை நீங்கள் பார்த்ததும் அவங்கக்கிட்ட இருக்கிற நல்ல விஷயங்களை கண்டுபிடிங்க, அதை ஜென்யூனாக பாராட்டுங்க. பீப்புள் ஆல்வேஸ் லவ் காம்ப்ளிமெண்ட். காம்ப்ளிமெண்ட் கொடுக்கும்போது அவங்க கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு, ஒருத்தவங்க சைக்கிள் ஓட்டிகிட்டு வராங்கன்னா, உங்கள் சைக்கிள் ரொம்ப புதுசாக இருக்கே, எங்கே வாங்கினீங்க? அவங்க உடனே இன்ட்ரெஸ்டடாக பேசுவாங்க. இந்த மாதிரி ஒருத்தவங்களுடைய ஸ்மைல், டிஷர்ட்டுன்னு எது ஜென்யூனாக நல்லா உங்களுக்கு தோணுதோ அதை காம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க, பட் ஃபேக்காக பண்ணாதீங்க. இதில் ட்விஸ்ட் என்னன்னா, காம்ப்ளிமெண்ட் கொடுக்குற ஸ்டைலில் தான் மேஜிக் இருக்குது. நான் சொல்ல போகிற பாயிண்ட்டை மிஸ் பண்ணிடாதீங்க, இல்லைனா உங்கள் கன்வர்சேஷன் ஸ்டார்ட் ஆகும்போதே முடிஞ்சிடும். நீங்கள் ஒருத்தவங்கள வாட்சை பார்த்து சொல்கிறீங்க லுக் நைஸ், அதுதான் பிக்கஸ்ட் மிஸ்டேக். அவங்கக்கிட்ட இருக்கிற ஐட்டமை மட்டும் காம்ப்ளிமெண்ட் பண்ணால் கன்வர்சேஷன் லாங்காக போகாது. ரியல் சீக்ரெட், மேக் காம்ப்ளிமெண்ட் இன்ட்ரெஸ்டிங் அண்ட் என்கேஜிங். இப்போது மெயின் ட்விஸ்ட் என்னன்னா, காம்ப்ளிமெண்ட்டை எப்படி சொல்கிறீங்கன்னு தான் விஷயமே. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு, ராங்கான வே, ப்ரோ உங்கள் ஹேர் ஸ்டைல் சூப்பராக இருக்குது, தேங்க்ஸ், கன்வர்சேஷன் ஓவர்.
கரெக்டான வே. இந்த ஹேர் ஸ்டைலில் ஹீரோ மாதிரியே இருக்கீங்க. உங்கள் சீக்ரெட் ஷாம்பு என்ன? இதுக்கு அவங்கள பற்றி நிறைய விஷயங்களை உங்ககிட்ட சொல்லுவாங்க. காம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறீங்கன்னா ஐ லைக் யுவர் ஹேர் ஸ்டைல்னு சொல்லாமல் ஒரு ட்விஸ்ட்டை ஆட் பண்ணுங்கள், ஒரு கொஷினை ஆட் பண்ணுங்கள், அதுக்கு ரிலேட்டடாக கேளுங்க. ஃபஸ்ட் டைம் பண்ண கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் ப்ராக்டிஸ் பண்ண இது உங்கள் சூப்பர் பவராக ஆகிடும். நம்பர் 3, ஓப்பன் ஹேண்டட் அண்டு க்ளோஸ் ஹேண்டட் மெத்தட். ஒரு கன்வர்சேஷனை கண்ட்ரோல் பண்ணுறது எப்படி, ஒரு கன்வர்சேஷனை லாங்காக கொண்டு போகிறது எப்படின்னு தெரிஞ்சுக்க இந்த 2 டைப் ஆஃப் கொஷின்ஸை நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். ஓப்பன் ஹேண்டட் கொஷின்ஸ், க்ளோஸ் ஹேண்டட் கொஷின். க்ளோஸ் ஹேண்டட் கொஷின்ஸ்னால் எஸ் ஆர் நோ, ஒரு வார்த்தையிலே பதில் சொல்கிற கொஷின். இது கன்வர்சேஷனை குயிக்காக முடிச்சிடும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு கிரிக்கெட் பிடிக்குமான்னு கேட்குறீங்க, அவங்க எஸ் எனக்கு பிடிக்கும்னு சொல்கிறாங்க. இதுதான் க்ளோஸ் ஹேண்டட் கொஷின்ஸ். ஓப்பன் ஹேண்டட் கொஷின்ஸ்னால் உங்கள் கன்வர்சேஷனை டீப்பாக மாற்றும், கன்வர்சேஷனை நேச்சுரலாகவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு ஏன் கிரிக்கெட் பிடிக்கும், உங்கள் ஃபேவரட் கிரிக்கெட்டர் யார், இந்த கான்செப்டை மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா எப்படி கன்வர்சேஷனை ஸ்டார்ட் பண்ணுன்ற டென்ஷனே இருக்காது. இன்னும் உங்களுக்கு புரியலனா ஒரு விஷயத்தை மட்டும் மனசில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. எஸ் ஆர் நோ கொஷின் கேட்கக்கூடாது, பேச வைக்கிற கொஷின்ஸ் தான் கேட்கணும். அதுக்கான சிம்பிள் ட்ரிக் ஹவ் அண்டு ஒய்யை வச்சு கொஷின் பண்ணலாம். எப்படி, ஏன், இதை வச்சு கேள்வி கேட்குறதுனால உங்கள் கன்வர்சேஷன் டீப்பாக மாறும். இப்போ எல்லாருமே அதிகமாக எந்த யூஸும் இல்லாத ஷார்ட்ஸ் வீடியோ, என்டர்டெயின்மெண்ட் வீடியோஸ் தான் அதிகமாக கன்சியூம் பண்ணுறாங்க. நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா உண்மையிலே உங்களை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்க. உங்கள் கம்யூனிகேஷன் ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ண இந்த மெத்தட்ஸை அப்ளை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.